ஹாய்ங்க. மாட்டுக்கு கொஞ்சம் அடவயிறு போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மாமா இறச்சுட்டாங்க. டிராக்டர் வந்து உழவாட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இன்லைன் லேட்டர் தான் போட்டிருந்தோம். அது ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அந்த டைம் ரெய்னோஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே இச்சிப்பட்டியில் கேஎஸ்என்எம் ட்ரிப்புன்னு சொல்லியிருக்கு கம்பெனி. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டு 20 mm தான் இருக்குதுன்னாங்க. ஆனால் எங்களுது பார்த்தீங்கன்னா 16 mmலேயே நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு லைன் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ 16 mmல கேட்டங்காட்டி அவங்க ட்ரிப் டேப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்துச்சு. இது ஓகே, இதுவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். சக்ஸஸ் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோளம் போட்டுவிட்டோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இனி ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் தேவ்குட்டி பாருங்கள், செம்ம ஹாப்பியாக அவருக்கு இதுக்குள்ளே ஆடுறதுக்கு. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஆடிட்டு இருந்தார் உள்ளே. எல்லாம் தண்ணியெல்லாம் சோளத்தை அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இனி முளைச்சி வந்ததுக்கப்புறம் காட்டுற எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து அம்மாவும் வந்திருந்தாங்க. காலையிலேயே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அத்தை வந்து பார்த்திங்கன்னா போண்டா சுட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே போண்டா சுட்டுட்டாங்க. வந்து போண்டாவையும் சாப்பிட்டு அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஸோ பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே தேவிக்குட்டிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ.